அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட அலர்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். எஸ், நீங்கள் பிக் பாஸ்கெட் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக் அலர்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இஎம்ஐ பேசிஸில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஆப் பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 366 இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். பிக் பாஸ்கெட் ரொம்ப பாப்புலரான ஆன்லைன் க்ராசரி ஸ்டோர். நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான். இந்த ஆப்பில் ஒரு பிக் டேட்டா பிரீச் அப்படிங்கிற மாதிரி சைபர் ரிசர்ச் டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சைபர் ரிசர்ச் டீம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க டார்க் வெப்பில் இருக்கக்கூடிய மெலேஷியஸ் ஆக்டிவிட்டீஸை கண்டுபிடிக்கிற ஒரு டீம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வர்ச்சுவல் சிபிஐ அப்படின்னு சொல்லலாம். ஸோ டார்க் வெப்பில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு எப்போவுமே அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது பிக் பாஸ்கெட் டேட்டா பேஸ் ஃபார் சேல் அப்படின்னு பார்த்துருக்காங்க. இந்த சேலுடைய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $40,000 அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்ததாகவும், அதாவது இந்தியன் மணி வேல்யூக்கு கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு பிக் பாஸ்கெட் யூசர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் அங்கே சேலுக்கு இருந்ததா தெரிய வந்திருக்கு. பிக் பாஸ்கெட்டுடைய எஸ்கியூஎல் டேட்டா பேஸே அங்கே அவைலபிளாக இருந்தது. அதாவது நம்ம டைப் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கே அவைலபிளாக இருந்திருக்கு. அதாவது யூசர் நேம், இமெயில் ஐடி, நம்மளுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே அங்கே ஓப்பனாக சேலுக்கு இருந்ததா அவங்க கண்டுபிடிச்சி பிக் பாஸ்கெட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இதை இப்போ செக்யூர் பண்ணிட்டாங்க. யாருடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பேமெண்ட் டீடைல்ஸ் அங்கே ரிவீல் ஆகலை அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டேட்டா பிரீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேசிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா 20 மில்லியன் யூசர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் அங்கே ஓப்பனாக அவைலபிளாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் பிக் பாஸ்கெட் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் ஏதாவது அனானிமஸ் மெயில்ஸ் வந்தாலும் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோக்கியா ஃபீச்சர் ஃபோன் பாப்புலர் மட்டும் இல்லை, இதோட பில் குவாலிட்டி ஸ்டடி அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே பெஸ்ட். நம்மளே யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுவே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. எஸ், இந்த ஃபோன் கேரளாவில் ஒரு யூசர் தூங்கும்போது தலகாணி கீழே வச்சதாகவும் திடீர்னு தலகாணியில் நெருப்பு பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நோக்கியா ஃபோன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி தலகாணியில் நெருப்பு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் சார்ஜர்லேயும் ஒரு கனெக்ட் பண்ணலை. ஜஸ்ட் தலகாணி கீழே வச்சு தூங்கின ஒரு ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. மேபி ஓவர் ஹீட்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நோக்கியா ஃபீச்சர் ஃபோனே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லை, எந்த ஃபோனாக இருந்தாலும் நம்ம தூங்கும் போது எவ்வளோ முடிதோ வேறு ரூமில் வைக்கிறது தான் எப்போவுமே சேஃப். நம்ம சார்ஜரில் போடுறோம் போடலை அப்படி இல்லைனாலும் ஒரு 2-3 ஃபீட் டிஸ்டன்ஸில் வைக்கிறது எப்போவுமே சேஃப் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். AnTuTu எல்லா மாதமும் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் கொடுப்பாங்க. இந்த வாட்டி அக்டோபர் 2020 ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது கிரின் 9000 லான்ச் ஆன Huawei உடைய Mate 40 Pro. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. இதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ உடைய iQOO 5 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 865. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 865 விட உங்களுக்கு கிரின் 9000 பவர்ஃபுல், அதனால் அது பர்ஃபார்மன்ஸில் பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அகைன் iQOO 5 உங்களுக்கு தேர்ட் பிளேஸில் இருக்குது. லாஸ்ட்டில் உங்களுக்கு OPPO உடைய Find X2 Pro இருக்குது. இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் இவங்க லான்ச்சே பண்ணலை. அது மட்டும் இல்லை, AnTuTu டாப் 10 பெஸ்ட் iOS டிவைஸும் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஆப்பிளுடைய 12 சீரிஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய யூசர்ஸ் இன்னும் அதை யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ இந்த டாப் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் கிடையாது, யூசர்ஸ் உடைய ரிவ்யூ பேசிஸில் தான் இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான லிஸ்ட். ஏன்னா யூசர்ஸ் உடைய ரிவ்யூஸில் பேஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் டாப் ஆஃப் த லிஸ்ட் iPad Pro 12.9 இன்ச் தான் உங்களுக்கு டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் iPhone SE இருக்குது. தேர்ட் பிளேஸ்லையும் iPad Pro இருக்குது 9.7 இன்ச். அதே ஃபிஃப்த் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 6s Plus. எஸ், நானும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்பவே பெஸ்ட்டாக தான் அது பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ஃபோனும் இருக்குது. அதே 9th பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 7 இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ப்ரிஃபரன்ஸில் தான் இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கதா இருக்குது. இதில் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன iPhone 12 இவங்க இன்க்ளூடே பண்ணலை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, iPhone 12 சீரிஸ் இப்போ தான் லான்ச் ஆச்சு. ஆனால் iPhone 13 சீரிஸ் பற்றி நிறைய தகவல் வருது. iPhone 13 சீரிஸும் 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் கேமரா iPhone 12 விட இன்னும் பெட்டராக கொடுப்பாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா iPhone 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட்லாம் ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ்
சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கலும் வந்து உங்களுக்கு 2.4 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. அதே iPhone 13 வந்து ஃபோக்கல் 1.6 அப்பர்ச்சரில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கதாகவும் ஆட்டோ ஃபோக்கஸ்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதாகவும் தெரிய வந்திருக்கு. ஸோ iPhone 12 விட iPhone 13 வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைட் சென்சார் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. LG Velvet Dual Screen ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு ப்ரீ ஆர்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஓல்ட் சிப்செட் தான், ஃப்ளாக்ஷிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் ஓல்ட் சிப்செட் ஸ்னாப்ட்ராகன் 845 கொடுத்துருக்காங்க. இதோட லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,990 ரூபாய்க்கு வந்து இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சேல் வந்து உங்களுக்கு நவம்பர் 12 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரீ ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரீ ஆர்டர்ஸில் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் வந்து ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் கார்டு ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 5000 ரூபாய் ஆஃபர் இருக்குது. அதே நீங்கள் ஃபெட்ரல் பேங்க் டெபிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா 10% ஆஃபர் இருக்குது. அதே RBL பேங்க் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு எத்தனை பேர் வச்சுருப்பாங்கன்னு தெரியல. ஸோ இந்த கார்டு யூசர்ஸ் எல்லாம் வந்து ப்ரீ புக்கிங்கில் ஆஃபர்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். சாம்சங்குடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது S21 சீரிஸ் தான். இதை பற்றி ஏற்கனவே நிறைய ரூமர்ஸ் பார்த்துருக்கோம். இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் பார்த்துருக்கோம், கேமரா மாடியூல்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கேமரா மாடியூலில் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட லான்ச் ஆகலாம். இதோட கேமரா மாடியூலே ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. பென்ட கேமராவில் இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதோட ஃபர்ஸ்ட் ரெண்டர் இமேஜில் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ பிரைமரி சென்சார் வந்து உங்களுக்கு 108 மெகா பிக்சல். இந்த சென்சார் ஐசோசெல் பிரைட் HM3 சென்சாரோட கொடுக்குறாங்க. இது 0.8 மைக்ரான் பிக்சல் சைஸ். அதோட இது லேசர் ஆட்டோ ஃபோக்கஸோட வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதோட எக்ஸாக்ட் கேமரா ஸ்பெக் வந்து ரிவீல் ஆயிருக்கு. மற்ற சென்சார்ஸ் பற்றி ரிவீல் ஆகல. ஸோ சாம்சங் Galaxy S21 உங்களுக்கு பெஸ்ட் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் Galaxy Note10 2019 சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு மெகா ப்ரைஸ் ட்ராப் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த ப்ரைஸ் ட்ராப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,650 rupees வந்து ப்ரைஸ் ட்ராப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் Galaxy Note10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 2019 ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் S Penோட வந்தது. இது Exynos 9825 இந்த சிப்செட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69,999 வந்து இது இந்தியாவில் லான்ச் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கட் அது இதுன்னு இப்போ வந்து இது 57,000 வரைக்கும் இதோட ப்ரைஸஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. ஆனால் தற்சமயம் இது ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து 45,000க்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துருந்தேன், எந்த ப்ரைஸ் ட்ராப்பும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. பட் ஆஃப்லைனில் இது 45,000 அதாவது 27,000 கிட்ட ப்ரைஸ் கட் ஆகி 45,000க்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் சாம்சங்குடைய ஏதாவது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஆஃபரில் வாங்கணுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில். ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆன்லைன்லேயும் வாங்குவோம், ஆஃப்லைன்லேயும் வாங்குவோம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் ஆஃப்லைனில் வாங்குறது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, நம்மள நிறைய பேர் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்லையும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, இனிமேல் ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் லாக் கண்ட்ரோலர் ஆப். இந்த ஆப்பை வந்து ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வந்து யாரெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாங்களோ அவங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறதா தெரியுது. அதாவது நீங்கள் ஒரு வேளை இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வந்து யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க இந்த ஆப்பை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா வந்து உங்களுடைய டிவைஸுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்கலாம். இதை எப்போ அவங்க எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் வந்து கரெக்டாக கெட்டலை அப்படின்னா வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்களே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவங்க கண்ட்ரோல் டேக் ஆன் பண்ணிக்கலாம். அதாவது உங்களால் கால்ஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகாது. ஸோ என்ன கண்ட்ரோல் வேணுமோ வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் கெட்டலைன்னா மட்டும்தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை EMI பேசிஸில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லைனா இனிமேல் நீங்கள் EMIயில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. OPPO தான் ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி 2019 வந்து இமேஜஸ் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து ZTE அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜியோட ஸ்மார்ட் ஃபோன்ஸே லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் ஓப்போவும் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய A சீரீஸில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோட்டோடைப், அதாவது வந்து ஒரு டம்மி பீஸ் மாதிரி ஒரு இமேஜ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் இதோட ஃப்ரண்ட் பேனல் ரொம்பவே கிளியராக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பேனல் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு பெசல்ஸ் எல்லாம் தின்னா ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் அப்படின்னு தெரியுது. உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே. ஸோ கேமரா வந்து உங்களுக்கு எந்த நாச்சுமே தெரியல. ஸோ இது வந்து அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜி. பேக் பேனல் இவங்க ரிவீல் பண்ணல, மேபி சர்க்குலர் அதாவது ஓரியோ மாடலில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த அவுட்லுக்கோட ஓப்போ தரப்புலேருந்து அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜி ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே குவிக்காக நம்ம எதிர்பார்க்கலாம். ஷாமியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீசெண்டாக கீக் பெஞ்சில் லிஸ்ட் ஆயிருந்தது. அந்த லிஸ்டிங் வச்சு
வந்துருச்சு. இது ஸ்னாப்டிராகன் 875, இதோட GPU Adreno 660 அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் ரிவீல் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஷாமியோடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் Mi 11 இல்லைனா Mi 11 ப்ரோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இதோட கேமரா செக்மெண்ட்டும் ரிவீலாக இருக்குது. ரொம்பவே எக்ஸலண்ட் கேமரா செக்மெண்ட்டோட இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இதோட அல்ட்ரா வைட் ஆங்கிளுடைய சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷாமியோடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Mi 11 சீரிஸ் வந்து உங்களுக்கு கேமரா செக்மெண்ட்டும் அட்டகாசமாக இருக்க போகுது. அடுத்ததான் இன்றைக்கி Paytm Contestக்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். பெஸ்ட் iOS டிவைஸ் லிஸ்ட்டில் வந்து 9th பிளேஸில் இருந்த டிவைஸுடைய பேர் என்ன? அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்ல, பெஸ்ட் iOS டிவைஸில் வந்து 9th பிளேஸில் இருந்த டிவைஸுடைய பேர் என்ன? அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்ப்லாம் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் லெமனேட். நிறைய பேர் வந்து மாடல் நம்பர் எழுதியிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் கோட் நேம் கேட்டிருந்தேன். ஸோ லெமனேட் தான் சரியான பதில். வின்னர் வந்து ஷான். கங்க்ராச்சுலேஷன் ஷான். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm gift voucher வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.